எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்கம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதாக ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்று 6/7/2026. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுருப்போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய திதி சஷ்டி திதி காலை 10:27 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:22 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம் மதியம் 1:41 வரை, பின்பு சோபன நாம யோகம். கரணம் வணிசகரணம் காலை 10:27 வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராசிரமம் ஆயுளி நட்சத்திரம் மதியம் 1:22 வரை, பின்பு மக நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் ஒரு 25 ரூபா தான் வரும், இதை வாங்கிக்கிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையாக இருந்தாலும் இந்த மார்க்கர் மூலமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணெய் உங்களோட ராசி தெரிஞ்சிருந்தாலோ அல்லது லக்னம் தெரிஞ்சிருந்தாலோ நீங்கள் அதுக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? இங்கே எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்க வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, கொடுத்த பணம் வேணுமா, வீடு வாங்கணும், வீடு விற்கணும், இடம் வாங்கணும், இடம் விற்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், இது மாதிரி உங்களுக்கு எந்த தேவைகளோ ஏதாவது ஒன்று தான் நினச்சிக்கணும் 100 நாளைக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆன பிறகு அடுத்த கோரிக்கை நினச்சிங்க. ஏன்னா டெய்லி நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் வெற்றியாளரை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. லக்னம் தெரிஞ்சால் லக்னத்துக்கு உண்டான நம்பரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுங்க. ஓகேங்களா? ராசி 2ஆக வச்சுங்க. லக்னம் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா ராசிக்கு உண்டான எண்ணுக்கு மட்டும் எழுதுனா போதுமானது. ஏன்னா ஒரு சில பேர் மேச ராசியில் பிறந்திருப்பாங்க, சிம்ம லக்னமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சிம்ம லக்னத்துக்கு உண்டான எண்ணெய் தான் எழுதணும். ஓகேங்களா? அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எங்களுக்கு லக்னமே தெரில சார், நான் ரிஷபராசியில் பிறந்திருக்கேன்னா ரிஷபராசிக்கு உண்டான நம்பரை மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7373. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7474. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 8585. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 8989. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 1616. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 2020. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 0404. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 1414. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54 54. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72 72.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, உங்கள் ஜாதகப்படி, அதான் முக்கியம். ஓகேங்களா? ஜாதகப்படி 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் செலுத்தி தான் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண் வந்து எடுத்து தரப்படும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசியோட ஆடி மாத பலன்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நேத்திக்கு குழந்தை பாக்கியம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தான் வீடியோ பார்க்குறோம்னா 1ஆம் தேதியிலேருந்து வீடியோ பாருங்கள். எல்லா ராசிக்கும் டீட்டெயில்டாக வரும். இன்னைக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? 6ஆம் இடம் தான் செவ்வாய், அவர் 12ல் மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடத்த வந்து குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு பயணத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். வேலையில் வந்து காரணம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கோபம் சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறனால சின்ன சின்ன கோபங்கள் வரும். சரியான நேரத்துக்கு போக மாட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போவீங்க. அதனால் வந்து மேனேஜருக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் வரலாம். ஓகேங்களா? ஆனால் கடைசி நேரத்தில் எப்போதுமே இறைவன் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருவாங்க. ஏன்னா குருவோட பார்வை வந்து உங்களோட 6ஆம் இடத்துல விழுறனால இறைவன் எப்போதுமே கடைசியில் தான் வந்து தான் காப்பாற்றுவாங்க, முன்னாடி வரவே மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 7ஆம் இடம் தான் உங்களோட மனைவியை குறிக்கக்கூடியது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்னு எடுத்துக்கணும். அதோட அதிபதி வந்து 2ல் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அமைப்புங்கிறது குறைவு. ஆடி மாதம்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு குரு அங்கே தான் இருக்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக தான் போகணும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் தவறாக வரும். ஓகேங்களா? என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நினைப்பெல்லாம் வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இறைவன் வந்து கொடுப்பாரு. அவசர முடிவு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கணவன் மனைவி திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக திருமணம் நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதத்தில் முயற்சி எடுங்க. தந்தைக்கு எப்படி இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 9ஆம் இடம் தான் தந்தையை குறிக்கக்கூடியது. அங்கே வந்து ராகு பகவான் 1.25 வருஷமாக இருக்கிறாங்க. இந்த 9ஆம் அதிபதியான சனி பகவானும் 10ல் வந்து பயணம் செய்கிறாரு. ஓகேங்களா? உங்களோட 9ஆம் இடத்தை உங்கள் தந்தை ஸ்தானத்தில் வந்து சந்திரன், சுக்கிரன், கேதுங்கிற 3 கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களோட தந்தை பயணம் முறையில் வருமானத்தை வந்து சம்பாதிப்பாங்க. வருமானம் இப்போ தான் காசு பணம் சேர்க்குங்கிற எண்ணமே வரும். ஓகேங்களா? அதுக்காண்டி ஓடுறதுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்களோட பயணங்கள் நிச்சயமாக வெற்றிய வாய்ப்பை வந்து கொடுத்துரும். வாகனத்தால் யோகம் உண்டு. சரி, நம்ம அலையிறோம், ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கிக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும். கண்டிப்பாக வாங்கி கொள்வார்கள். அடுத்தது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் மாமியாருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாங்க. 10ஆம் அதிபதியான குரு 2ல் வந்து உச்ச நிலையில் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்த குரு பார்க்கறனால மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஆனால் குருவின் 9ஆம் பார்வை அங்கே படுறதுனால பாக்கியஸ்தானம் அங்கேயே வந்து தொழிலே வந்து சனி பகவான் இருக்கனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மாமியாருக்கு எப்படி இருக்கும்? மாமியார் தான் 10ஆம் இடம். ஓகேங்களா? அவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அட்வைஸ் சொல்லக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு வந்து உண்டு. அவங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது அமைப்பு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும். தன்னை பற்றி பெருமையாக பேசிக்க கூடாது. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும். அது மாற்ற முடியாது, பரவாயில்ல. அடுத்தது உங்களோட கூட பிறந்த அண்ணே, அக்கா அல்லது வந்து மருமகன், மருமகள். ஓகேங்களா? இந்த 4 பேர்த்துக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு இடம் மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீடை மாற்றி கொடுக்கறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து உண்டு. அண்ணே, அக்கா, மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன், மருமகள். ஓகேங்களா? பதவி உயர்வு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வாய்ப்பு வந்து உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்துல சனி பார்வையை பார்க்குறாங்க. ஓகேங்களா? 12ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து போகலாம், தவறு கிடையாது. ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க அதிக செலவு செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் வெளிநாட்டுக்கு. இப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எப்போதுமே எல்லோருக்கும் இந்த 3 தான். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு, ஃபஸ்ட்டு சாய்ஸ். குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு வந்து சூரியன் வழிபாடு பகல்லையும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சந்திரன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. 3வது இஷ்ட தெய்வம். வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது வீட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ இருந்தாலும் கரெக்டான அந்த நேரத்துக்கு சாமி கும்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கணும். 6னா 6, 7னா 7, 8னா 8. இந்த மாதிரி துல்லியமான நேரத்தில்
நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். நம்ம நாளைக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கு ஆடி மாத பலன் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.